இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் வந்துட்டு கார்டனர்ஸ் வந்து நம்ம தோட்டத்தை எப்படி ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு 30 தொட்டி கிட்டத்தட்ட வந்து மண்ணை மட்டும் ரொப்பி வச்சுருந்தாங்க. அதில் நீங்கள் விதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது நம்ம சும்மா இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு 5 வெண்டைக்காய், ஊசி வெண்டைக்காவும் கூட சேர்ந்துட்டு நார்மல் வெண்டைக்காய், நீல வெண்டைக்காவும் போட்டாச்சு. ஒரு 5 தொட்டியில் வந்து நீட்டு காராமணி போட்டாச்சு. ஏன்னா இந்த செடியெல்லாம் வந்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கார்டனர் எல்லாத்தையுமே பறிச்சுட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போ காய்கறி செடி வந்து கத்திரிக்காயில் ஒரு 10 இருக்குது, வெண்டைக்காயில் ஒரு 3 தாங்க இருக்குது. அதனால் இன்னும் ஒரு கொஞ்சம் போட்டு விடலான்ட்டு போட்டு விட்டாச்சு. இப்போ வந்துட்டு கூட வெண்டைக்காய், காராமணி, அடுத்தது வந்துட்டு சிகப்பு முள்ளங்கியும் வெள்ளை முள்ளங்கியும் போட்டிருக்கு. இதெல்லாம் ரெடியாகி கொஞ்சம் வளர்ந்து வரத்துக்குள்ளே ஆடிப்பட்டம் வந்துடுங்க. ஆடிப்பட்டோன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாளுங்க. விவசாயிகளுக்கும் சரி, நம்மள மாதிரி கார்டனர்ஸ்க்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஆடி மாதம் 1ஆம் தேதி காலையில் ஒரு விதையை விளைச்சி விட்டுருங்க. அது வீடும் சுபிக்ஷமாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஆடி மாதத்தில் எந்த மாதிரி விதைகளை நீங்கள் விதைச்சாலும் சூப்பராக முளைச்சி வருங்க. இந்த ஆடி மாதத்துக்கு, அதாவது ஜூலை மந்த்துக்கு என்னென்ன விதைகள் விதைக்கலான்ட்டு நான் கூடி சீக்கிரத்தில் ஒரு 2 நாளில் வீடியோ போட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஆடி 18ன்னு ஒரு நாள் இருக்குது. அதுதான் ஆடிப்பட்டம். ஸோ அந்த ஆடிப்பட்டத்துக்கும் விதைகள் போடலாம். ஒன்று ஆடி 1 தேதியில் விதை போடலாம், அப்படி இல்லைன்னா ஆடி மாதம் 18ஆம் தேதியும் விதை போடலாம். நீங்கள் என்ன விதை போட போகிறீங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு என்னென்ன விதைகள் போட போகிறேன்ற லிஸ்ட்டையும் உங்களுக்கு சீக்கிரம் நான் கொடுக்குறேன்.